பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். ஒரு பிரதானமான வார்த்தை. தேவபிள்ளைகளாகிய நம்மை, நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தருடைய பர்வதத்திலே, சீயோன் பர்வதத்திலே அவர் ராஜாவாய் வீற்றிருந்து யாரை ஆளுகை செய்வேன், யாருடைய ராஜாவாய் நான் வெளிப்படுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் தெரியுமா? உலகத்தால் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தள்ளப்பட்ட நொண்டியானவளையும் தூரமாய் தள்ளுண்டு போன அப்படிப்பட்டவளையும் கர்த்தர் மீதியான ஜனமாகவும் பலத்த ஜாதியாகவும் மாற்றி அவர்கள் பேரிலே சீயோன் பர்வதத்தில் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்வதை நம்மால் உணர முடியும். எனவே பிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்திற்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம் தெரியுமா? நொண்டியானவளை போல, தூரமாய் தள்ளுண்டு போனவளை போல நாம் காணப்படுகிறோம். நொண்டியானவள், தூரமாய் தள்ளுண்டு போனவள், இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தம் இருந்தாலும் கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்து தருகிறது. நொண்டியானவள் என்பது மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாத ஒரு நிலையில் இருக்கிற ஜனத்தை உணர்த்துகிறது. தூரமாய் தள்ளுண்டு போனவள் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? எந்த ஒரு பொருளை நாம் தூரமாய் எறிவோம், இனி நமக்கு அது எந்த விதத்திலும் தேவையில்லை, அதனால எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு வரும்போது நம்ம அதை ரொம்ப தூரமா தூக்கி போட்டுருவோம். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது, தூரமாய் தள்ளுண்டு போனவளை, எதற்குமே பயம் இல்லை, இனி இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிற ஜனத்தை மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க? ரொம்ப தூரமா விலக்கி வச்சிருவாங்க. ரொம்ப நெருங்கின சொந்தமா இருந்தா கூட இனி அவங்களால ஒரு பயம் இல்லைன்னா எல்லாருமே அதிகமா அவங்கள விரோதிப்பாங்க. அவங்கள யாருமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால எந்த பயமும் இல்லை, அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. தூரமாய் தள்ளுண்டு போனவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற தேவபிள்ளைகளாக நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாத, நிற்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற, நொண்டியான ஒரு நிலையை போல் இருக்கிற உன்னை நான் மீதியான ஜனமாக மாற்றுவேன். அது என்ன மீதியான ஜனம் அப்படின்னா, எந்த ஒரு ஜன கூட்டமா இருந்தாலும் அதிலே மீதியான ஜனம் என்று சிலரை கர்த்தர் வைத்திருப்பார். எதற்காக தெரியுமா? தமக்காக. அவர்கள் தேவனுடைய ஜனமாய் அறியப்பட அவர்களை கர்த்தர் தமக்கென மீதியாய் வைத்திருப்பார். அப்படி மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாத நிலையில் இருக்கிற தேவபிள்ளைகளாக நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் எனக்கென மீதியாக வைப்பேன். நீ என்னுடைய ஜனமாக, மீதியான ஜனமாக அறியப்படுவார். தூரமாய் தள்ளுண்டு போன நம்மை பார்த்து சொல்லுகிறார், எதற்குமே பிரயோஜனம் இல்லை, இனி இவர்களால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்தால் தூரமாய் எரிந்து போடப்பட்ட நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பலத்த ஜாதியாக நான் மாற்றுவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கர்த்தர் அதைதான் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. சின்னதும் சிறியதுமாய் இருக்கிற நம்மை, பயனில்லை என்று மற்றவர்களால் தூரமாய் எரிந்து போடப்பட்ட நம்மை கர்த்தர் பலத்த ஜாதியாக மாற்றுவார். தம்முடைய பலத்தினால் தேவபிள்ளைகளாகிய நம்மை உயர்த்துவார். அப்படி நம்மை அவருக்கென மீதியான ஜனமாகவும் அவருக்காக பலத்த ஜாதியாகவும் தேவன் நம்மை மாற்றி நம்முடைய ராஜாவாக சர்வ வல்லமையுள்ள தேவன் சீயோன் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்துல யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. எல்லா விதத்திலும் பயனுள்ள, தகுதியான அப்படிப்பட்டவர்களோடு பழகுவதுதான் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களின் இயல்பு. தகுதி இல்லைனாலும், பயம் இல்லைனாலும், மற்றவர்களுடைய உதவி இல்லாம வாழக்கூட முடியாத அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை எனக்கென தெரிந்து கொண்டேன், உன்னை என்னுடைய ஜனமாக பலத்த ஜாதியாக உன்னை நான் மாற்றுவேன், அதை நானே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.
ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய ராஜாவாய் அறியப்பட அவர் ஆசையா இருக்கிறார். எல்லாரும் தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய ஜனமாகவும் சர்வவல்லமுள்ள தேவன் நம்முடைய ராஜாவாகவும் அறியப்பட அவர் வாஞ்சியா இருக்கிறார். அதனால்தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இதை எதற்காக நமக்கு மீண்டும் ஒரு விசை நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்துகிறார் தெரியுமா? இனி நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், ஏற்ற காலத்தில் அறுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை ஏற்ற காலத்திலே சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்ந்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம் பலன் என்பதை உணர்ந்து தேவர்களாகி நாம் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்க அவர் நம்முடைய ராஜா, நாம் அவருடைய ஜனம் என்பதை உணர்ந்து நம்முடைய ராஜாவாகிய சர்வவல்லமுள்ள தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் மறக்காமல் நிறைவேற்றி நம்முடைய தேவனை பிரியப்படுத்தி அவருடைய ஆளுகைக்குட்பட்ட ஜனமாய் அவர் எப்படி சகலத்தையும் ஜெயித்தாரோ அதே போல அவருடைய ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களால் தேவர்களாகி நாம் மாறுபடியால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய திட்டத்தின்படி வாழ அவர் நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓட முடிவில் நித்திய ஜீவனிலே கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் தேவன் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி சர்வவல்லமுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அனைவரையும் கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாக இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறையவில்லை.